ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி கண்ணம்மாட்ட கேட்குறாங்க, ஹேமாவோட அம்மா யாருமா, நீ அவங்கள பார்த்துருக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, போன வாரம் ஃபுல்லாக அப்பா யாருன்னு தேடிட்டே இருந்தா. ஆனால் இப்போல்லாம் அவள் அப்பா பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றா, இப்போ என்ன புதுசாக ஹேமாவோட அம்மா பற்றி கேட்குறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. லக்ஷ்மிகிட்ட கண்ணம்மா சொல்கிறாங்க, ஹேமாவோட அம்மா யார், அவங்க எங்கே இருக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் என்னோட வேலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, ஹேமா அம்மாவை ஃபஸ்ட்டு அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லை அதுக்கப்புறமா என்னோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரான்னு தெரியலையே, அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹேமா பாரதிட்ட நம்ம ஒரு நாள் பைக்கில் போகலாம் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அகிலனோட பைக்கை வாங்கிட்டு இப்போ பாரதியும் ஹேமாவும் ஸ்கூல் போயிட்டுருக்குறாங்க. கண்ணம்மா லக்ஷ்மி ரெண்டு பேருமே இப்போ ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால ஆட்டோவை நிப்பாட்டி இறங்கி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்டக்க என்னை டைவர்ஸ் கூட பண்ணலை, நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அங்கே ஒரு போலீஸ்காரர் வராரு. ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட சம்மதம் இல்லாமல் இவன் ரெண்டாவது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணது தப்புமா, இவன் மேலே நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஹேமா, பாரதி, கண்ணம்மா, லக்ஷ்மி 4 பேருமே கவனிச்சிட்ருக்குறாங்க. ஹேமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணாதான் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்றத. அங்கே சண்டை போட்டுட்டு இருந்த பொண்ணு இப்போது கண்ணம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. என் ஞாபகம் இருக்கா கண்ணம்மா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னம்மா நீ பெட்ரோல் பங்க்லலாம் வேலை பார்த்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த லேடி லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் பாப்பா, உன்னோட அம்மா கன்சீவாக இருந்தப்ப பெட்ரோல் பங்க்கில் தான் வேலை பார்த்தா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்த்தோம், பாவம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணமாட்ட அந்த லேடி கேட்குறாங்க, இப்போவாவது உன்னோட ஹஸ்பண்ட் உன் கூட சேர்ந்து வாழ்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. கண்ணம்மாவோட பாஸ்ட் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்றத கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுநாள் லக்ஷ்மி ஸ்கூலுக்கு போகாமல் நேராக பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க. டாக்டர் அப்பா, இது என்னோட அப்பாவுக்காக வாங்கின ஷர்ட், அவருக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அப்போ என்னோட அப்பா எங்கே இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அப்பாவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ஷர்ட்டை அவர் கையில் கொடுத்துருங்க, உங்கள் பொண்ணு உங்களுக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு பாரதியோட கையில் கொடுத்துட்றாங்க. ஸ்கூலுக்கு தானே போகிறேன், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. வேணாம், நான் ஆட்டோவில் வந்தேன், ஆட்டோலே போயிடுறேன் டாக்டரப்பா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.